ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைவேஸில் வந்து கார் ஓட்டுறோம், லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம் அப்படின்னா நம்ம பொதுவாக ஏர் வந்து செக் பண்ணிட்டு தான் போவோம். ஒருவேளை ஏர் செக் பண்ண முடியல, மறந்துட்டோம், இல்லை அந்த பங்க்கில் வந்து ஏர் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த பெட்ரோல் பங்க் தேடி போக மாட்டோம், ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும், காற்று இருக்கா இல்லையா தெரியலையே, நமக்கு வந்து காற்று கம்மியாக இருந்தால் மைலேஜ் வராது, இந்த மாதிரி ஸோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த டயர் உள்ள காற்றை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம வண்டி ஓட்டும் போதும் இந்த டயர் வந்து ஒரு பள்ளத்துலேயோ ஒரு சின்ன கல்லுலேயோ ஒரு மேட்லேயோ ஒரு ரிஃப்ளெக்டர்லேயோ ஏற்றும் போது அந்த சவுண்ட் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக காட்டி கொடுத்துரும். காற்று ரொம்ப கம்மியாக இருந்தால் சவுண்ட் ரொம்ப வராது. அதே வந்து நார்மல் டயரில் கரெக்டான காற்று இருந்தால் அந்த டக்குன்ற சவுண்ட் ரொம்ப கரெக்டாக ஈஸியாக கேட்கும். ரொம்ப ஹெவியாக காற்று அடிச்சாங்க, சப்போஸ் பெட்ரோல் பங்க் ரொம்ப ஹெவியாக அடிச்சிட்டாங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கல் மாதிரி இருக்கும் டயரு. இந்த 3 சவுண்டு வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை வந்து முதல்ல நம்ம சிட்டியில் ஓட்டும் போதோ நம்ம காற்று கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ரோட்டில் ஓட்டும் போது இந்த சின்ன பள்ளத்தில் விட்டு அந்த சவுண்டை அப்சர்வ் பண்ணி நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பிறகு தான் நீங்கள் இதை புரிஞ்சிக்க முடியும். இது 1 நாள் 2 நாளில் வந்துடாது. அதனால் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா ஒருவேளை நீங்கள் காற்று கம்மியாக இருக்குது ஜாஸ்தி இருக்குன்ற கன்ஃபியூஷனோட நீங்கள் ஹைவேஸில் எங்கேயும் நீங்கள் கார் ஓட்ட வேணாம், ஈஸியாக ஓட்டலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். பொதுவாக அந்த லாரி டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி ஓரமாக நிற்கும்போது என்ன பண்ணுவாங்க, டயரை தட்டி பார்ப்பாங்க. இந்த தட்டுற சவுண்டை வச்சு அந்த டயரில் காற்று கம்மியாக இருக்கா கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் என்ன பண்ணேன், ஒரு டிரைவர் என்கிட்ட பேசி அவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு என்ன மாதிரி சவுண்ட் வந்து எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நான் உங்கள் பேருண்ணா? ரமேஷ். ஓகே அண்ணா, நீங்கள் லாரி டயரில் வந்து தட்டி பார்த்து கண்டுபிடிக்கிறீங்களே காற்று கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கான்னு, அது எப்படின்னு செஞ்சு காட்டுறீங்களா? சரிண்ணா, வாங்கண்ணா. இது காற்று கம்மியாக இருக்கா, கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்கு. இது என்னண்ணா? இது காற்று கரெக்டாக இருக்கு. இது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இது ஒரு வித்தியாசமாக இருக்கா? இது காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்கு. காற்று ஃபுல்லாக சவுண்டாக வரும், அது கொஞ்சம் லைட்டாக தொப்புன்னு சவுண்டு கொஞ்சம் கம்மியாக வரும். ஓகே, அந்த டயர் பாருங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்கு. ஓகே ஓகேண்ணா. காற்று கம்மினா கொஞ்சம் சவுண்டு வந்து கொஞ்சம் சவுண்டு மொத்த சவுண்டு ஒரு வித்தியாசமே பார்த்தோன்னா வித்தியாசத்தில் கண்டுபிடிக்கும். டயர் காற்று கம்மியாக அதிகம். ஓகேண்ணா. பொதுவாக நீங்கள் எந்த ட்ராக்ல ஓட்டுவீங்க? 3 ட்ராக் இருக்குது ஹைவேஸில், எந்த ட்ராக் ஓட்டுவீங்க? லெஃப்ட் சைடில் தான் சார். லெஃப்ட்டு தானே? லெஃப்ட்டை 3வது ட்ராக் சொல்கிறீங்களா? அதான் மிடில் ட்ராக் ஓட்டணும், அதுதானே கரெக்டு? சரி, ஃபஸ்ட் ட்ராக்ல ஓட்டக்கூடாது, 3ல் ஓட்டக்கூடாது. சப்போஸ் பஞ்சர் ஆயிடுச்சு, வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, நீங்கள் நடுவில் நின்று பஞ்சர் போடுவீங்களா ஓரம் கட்டுவீங்களா? லெஃப்ட்டு தான் ஓரம் கட்டுவீங்க இல்லையா? ஓரம் கட்டி தான் பஞ்சர் போடணும், நடுவில் நிறுத்தக்கூடாது, ரைட்டில் நிறுத்தக்கூடாது. கரெக்டாண்ணா? ஓகே, தேங்க்ஸ். உங்கள் பேர் என்ன சொன்னீங்கன்னா? ரமேஷ். ஓகே, தேங்க்ஸ்.